Hi dear beautiful souls, welcome to Magnetic Souls family. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கீங்கன்னு நம்புறேன். பிகாஸ் நம்ம எல்லாமே யூனிவர்ஸோட பியூட்டிஃபுல்லான சில்ட்ரன்ஸ். ஸோ நம்ம கண்டிப்பாக எப்போவுமே ஹாப்பியாக நிறைய நம்ம லைஃப்பில் வந்து மிராக்கல்ஸை ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம் கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி நம்ம ரீடிங்கில் நீங்கள் ஏதோ ஒரு பர்சனை நினச்சி அதிகமாக வருந்துறீங்க. அவங்க நம்மக்கிட்ட பேசலை, ஏன் இப்படி திடீர்னு பேசாமல் போனாங்க, எப்படி நம்மக்கிட்ட பேசாமல் அவங்களால இருக்க முடியுது அப்படின்னு நிறைய தாட்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, கஷ்டம் இருக்குது, கவலை, அழுகைகள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. பட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சன் உங்களை நினச்சி நிஜமாகவே வருந்துறாங்களா? அதை தான் இன்றைக்கி நம்ம கார்ட்ஸ் வழியாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் தட் நான் நார்மல் டெக் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி எந்த கார்ட் ஆரக்கிள் கார்ட்ஸ் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கார்ட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரீடிங்கை வந்து கண்டினியூ. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். நீங்கள் நம்மளுடைய யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆக்டிவாக நம்மளுடைய 2 இதுலேயுமே நீங்கள் இருக்கீங்கன்ற பட்சத்தில் மந்த்லி ஒரு பர்சனை வந்து நம்ம செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃப்ரீ டேரோ ரீடிங் வந்து கொடுக்க போகிறோம். அண்ட் முக்கியமாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய நிறைய ஈர்ப்பு விதி டெக்னிக்ஸ் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் நினைக்கிறீங்க இது வந்து ஒரு டேரோ ரீடிங் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி இல்லை. நம்மளுடைய சேனல் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஈர்ப்பு விதி தான். அதாவது உங்களுடைய எண்ணங்களை வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான லைஃப்பை நீங்கள் எப்படி கொண்டுட்டு வர்றது அப்படின்றத தான் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து நான் கொடுக்கக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு மாற்றங்கள் நிகழுது, ஏதோ ஒரு சக்ஸஸ் வந்து அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளோட யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் ஒரு சக்ஸஸும் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா டிசம்பருக்குள்ளே நீங்கள் எங்ககிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணும்போது அதில் 3 லக்கி வின்னர்ஸ் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பியூட்டிஃபுல்லான கிஃப்ட்ஸ் அரௌண்ட் 1000-2000 மாதிரி ரேஞ்சில், ப்ளஸ் வந்து நம்மளுடைய ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். அண்ட் டேரோ ரீடிங்கும் வந்து ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம் 3 லக்கி வின்னர்ஸில். ஸோ அது யாருக்கு எப்படின்றத இன்னும் வந்து பிளான் பண்ணல. பட் இதுதான் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம பண்ணுறது. பிகாஸ் நீங்கள் ஈர்ப்பு விதி பயிற்சிகளை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி நிஜமாகவே ஒரு சக்ஸஸை வந்து அடையணும், நம்மளுடைய சேனலோட இம்பேக்ட் வந்து சொசைட்டியில் ஏதாவது நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ நீங்கள் இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் 4 months தானே இருக்குது 2026 முடியறதுக்கு. அதுக்குள்ளே உங்கள் லைஃப் வந்து நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக மாற்றணும்னு நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எஸ், ஓகே, நமக்கான கார்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டோம். நம்மளுடைய இந்த ஸ்பிரிட்டில் நிறைய ரிவர்ஸ் கார்ட்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் முக்கியமான கார்ட்ஸ் லைக் ஏஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் 10 ஆஃப் கப்ஸ், இது ரெண்டுமே ரிவர்ஸில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நிறைய கொஞ்சம் உங்களுடைய வைப்ரேஷனை வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நேற்றைய காணொலியில் வந்து நான் கொடுத்துருந்தேன் உங்களுடைய வைப்ரேஷனை யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் வேர்டு என்ன அப்படின்னா, நேற்று கொடுத்த டேரோ ரீடிங் செஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஸ்விட்ச் வேர்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய வைப்ரேஷனை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். ரொம்ப ஓவர் திங்கிங்கும் இந்த ஸ்பிரிட்டில் பார்க்கும்போது தெரியுது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ப்ரீத்திங் டெக்னிக் லைக் ஒரு 10 minutes வந்து உங்களுடைய மொபைலில் வந்து டைமர் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்கள் ப்ரீத்தை மட்டும் நீங்கள் கவனிங்க. நீங்கள் எப்படி மூச்சு உள்ளே போகுது உள்ளே வருதுன்னு மட்டும். நீங்கள் அதுக்காக ரொம்ப டீப் ப்ரீத் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக இப்போ இந்த ரீடிங் பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு மூச்சு வந்து உள்ளே போய் வெளியே வருது இல்லையா, அதை ஜஸ்ட் நீங்கள் ஒரு 10 minutes வந்து கவனிக்க போகிறீங்க. அஃப்கோர்ஸ் நிறைய தாட்ஸ் வரும். இந்நேரம் சிஎம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம பார்ட்னர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, நம்ம வீட்டில் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, வீட்டில் இது தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்ட்டு நிறைய விதமான கன்ஃபியூஷன்ஸ் வந்து உங்கள் தாட் வந்து எடுத்துகிட்டு வந்து கொண்டுகிட்டே இருப்பாங்க. பட் அதுக்கு பின்னாடி போகாமல் அதுக்கு தீர்வு என்னன்னு நீங்கள் வந்து யோசிக்காமல் அதுக்கு அந்த தாட்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் ஆமாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணாமல் ஜஸ்ட் உங்கள் மூச்சை மட்டும் நீங்கள் 10 minutes ரெகுலராக கண்டினியூஸாக நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் வந்து பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் லைஃப்பில் பெரிய சேஞ்சஸை இந்த ஒரு சிம்பிள் ப்ராக்டிஸ் வந்து கொடுக்கும். அது நீங்கள் வந்து கிராட்டிடியூட் பயிற்சி பண்ணலாம். லைக் ஒரு 21 days வந்து உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம லைஃப்பில் இல்லையா. ஸோ ஒவ்வொரு இடைக்கும் ஒவ்வொரு விதமான கிராட்டிடியூட் வந்து நீங்கள் வந்து பயிற்சி பண்ணலாம். ஜஸ்ட் ரிப்பீட் பண்ணாமல் புது புது நன்றிகள் நீங்கள் எழுதும்போதும் உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய மிராக்கிள்ஸ் வந்து இந்த யூனிவர்ஸை வந்து நிகழ்த்துவாங்க. ஸோ இந்த கார்டில் நம்ம அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா லைட் அந்த எல்லோ அந்த க்ரீன் கலர்ஸ் வந்து நம்ம அதிகமாக அந்த ஸ்ப்ரெட்டில் வந்து பார்க்க முடியுது. விச் மீன்ஸ் அதிகமாக இப்போதைக்கு அவங்க யோசிக்கிறது வந்து அவங்களுடைய சுய மதிப்பை அதிகப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காகவும் ப்ளஸ் குழப்பங்கள் இருக்குது. பிகாஸ் நம்ம கப்ஸோட கார்ட்ஸ் வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு அப்படின்றது. பட் ஒரு நியாயமான ஒரு தெளிவான டெசிஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியும் இந்த ரீடிங்கில் வந்து நம்ம பார்க்க முடியுது. விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு அந்த பர்சன் ட்ரை பண்ணுறதுக்கும் அதிகமான சான்சஸ் இருக்குது. அண்ட் டாமினன்ட் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 6 இருக்குது. ஸோ இது வந்து நம்ம லைஃப்பில் வந்து
ஏதோ ஒரு தொடக்கம் உங்கள் லைஃப்பில் வரப்போது அது அந்த பர்சனோட லைஃப்லையும் ஒரு நல்ல துவக்கம் வந்து இருக்கலாம். ஜஸ்ட் ஜாப், ஒரு பிஸ்னஸ் அந்த மாதிரி. அண்ட் ஒரு நல்ல முன்னேற்றையும் நம்மளுடைய ஸ்ப்ரெட்டில் வந்து பார்க்க முடியுது. ஒரு சுழற்சி வந்து முடியுது. அதுதான் வந்துட்டு நமக்கு 10 ஆஃப் கப்ஸ் வந்து காமிக்குது. ஆல்மோஸ்ட் 9 ஆஃப் பென்டக்கல்ஸ் ஆல்சோ க்ளோஸ் டு 9 அண்ட் 10. ஸோ இதை நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுமே ஏதோ ஒரு சைக்கிள் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. நீங்கள் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் வந்து க்ளோஸ் ஆகி அடுத்த ஒரு சாப்டர் வந்து நியூ ஒரு ஹாப்பியான சாப்டர் வந்து சரி எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. 10 ஆஃப் கப்ஸ் இப்படி வந்துச்சு அப்படின்னா அது நமக்கு பாசிட்டிவான கார்ட். பட் இப்படி வந்திருக்கு. நீங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் வந்து நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ இருக்கக்கூடிய அந்த நோ கான்டாக்டில் உணர்ந்துட்டு இருக்கீங்க. அவங்க வந்து 1 இயர் பேசாமல் இருக்கலாம், ஜஸ்ட் 1 வீக் பேசாமல் இருக்கலாம், ஆர் இயர்ஸ் கணக்கில் பேசாமல் இருந்தாலும் அந்த பெயின் அப்படின்றத நீங்கள் இன்னும் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க. பயங்கர பெயின், பயங்கர வழிகளை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கார்டும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு வெற்றியையும் ஒரு முன்னேற்றத்தையும் வந்து இந்த கார்டில் நம்ம பார்க்கும்போது தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பாஸ்டில் இருந்தக்கூடிய அந்த எமோஷ்னலான, அந்த கஷ்டமான, அந்த அழுகையான சில விஷயங்கள்லாம் முடிஞ்சு உங்களுக்கான ஒரு சுதந்திரம் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. பாஸ்டில் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக தான் இருந்திருக்கு. ஒரு ரொம்ப அன்பும் ஒரு ஈர்ப்பும் அப்படிலாம் அதிகமாக இருந்திருக்கு. பட் அது ஸ்டார்டிங்கில் தான் இருந்திருக்கு. போக 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 ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த லவ்வும் அந்த அட்ராக்ஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிணத்துல எப்படி தண்ணி வற்றி போனால் இருக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் வற்றி போன மாதிரியும் இந்த ஸ்ப்ரெட் பார்க்கும்போது தெரியுது. அண்ட் எமோஷ்னலாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் யாரோ ஒரு ஏமாற்றம் வந்து அடைச்சிருக்கீங்க. லைக் இந்த பர்சன் வந்து என்னை ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க, ஒரு இந்த பர்சன் வந்து எனக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பி இருந்த இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு பர்சன் வந்து ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. அது மேக்ஸிமம் நீங்களாக இருக்க சான்சஸ் இருக்குது. பிகாஸ் நீங்கள் தான் அதிகமாக ஒரே பண்ணுற மாதிரி நமக்கு பார்த்தாலும் தெரியுது. அண்ட் ஒரே பண்ண போய் தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரீடிங்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த ஏமாற்றமும் வழிகளும் வந்து இந்த ஒரு சோல் வந்து கண்டிப்பாக அதில் வந்து அனுபவிச்சிருக்கு. ஒன்றா நீங்கள் ஜாயிண்ட் ஆகி ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி வாழ்க்கை வந்து வாழ்ந்துருக்கீங்க. அண்ட் ஃப்யூச்சரை வந்து எப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிக் ஃபேமிலியாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேச்சுவார்த்தைகளும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருந்திருக்கு. ஒரு பெரிய கனவும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கு. பட் அந்த கனவு எல்லாமே உடைஞ்சு போனதை நம்மளால் பார்க்க முடியுது இந்த ஸ்ப்ரெட்டில். 2 பேருக்கும் இடையில வந்துட்டு ஒரு பேச்சுவார்த்தை வந்து நின்று போய் ரொம்ப ஒரு ஜீரோ கான்டாக்டில், ஒரு நோ கான்டாக்டில் வந்து இப்போ இருக்கிறீங்க. பட் ரொம்ப அதிக அளவில் உணர்ச்சிகளுமே வந்துட்டு ஒரு கேப் ஆயிடுச்சு. இந்த ஸ்டார்டிங்கில் அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈர்ப்புனாலையும் ஒரு உணர்ச்சிகள்னாலையும் ஒரு லவ்னாலையும் கணக்கப்பட்ட இந்த ரிலேஷன்ஷிப் இப்போது அந்த உணர்ச்சிகள் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லை, எங்கேயோ காணாமல் போயிடுச்சு. அந்தளவுக்கு ஒரு கேப்பை வந்து அது க்ரியேட் பண்ணியிருக்கு. லைக் இப்போது நம்ம பேசாமல் இருந்தால் கூட அவங்கள பற்றின எமோஷன்ஸ் வந்து கான்டாக்டில் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? பட் அந்த எமோஷன் கூட இங்கே இல்லை. அந்த லவ் கூட ரொம்ப அப்படியே அது எங்கேயோ உள்ள அமிழ்ந்து போய் புதைச்சி வச்சிருக்க மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து வச்சுட்ருக்கீங்க. இந்த நோ கான்டாக்ட் வந்து ஜஸ்ட் அவங்களால மட்டும் ஏற்பட்டது இல்லை வந்து இந்த யூனிவர்ஸ்னால ஏற்பட்டது, ஏதோ சமூகத்தினால ஏற்பட்டது அப்படின்றத விட 2 பேரோட பிரைனால ஏற்பட்டது. ஹார்ட்டை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து ஈகோனாலேயும் சரி, இதுதான் வந்து சொசைட்டிக்கு நல்லது, இதுதான் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி யோசிச்சு உங்கள் உணர்ச்சிகளை தூக்கி போட்டு உங்கள் பிரைன் சொன்னதை வச்சு மட்டும் இந்த பிரிவை வந்து நீங்கள் ஏற்படுத்திருக்கீங்க. 2 பேருமே தான், அந்த பர்சன் மட்டும் சொல்ல முடியாது, நீங்களும் தான். உணர்ச்சிக்கு நான் இங்கே முக்கியத்துவம் கொடுக்கலப்பா, என் பிரைன் சொல்கிறது தான் கரெக்டாக அப்படின்னு சொல்லி இந்த பிரிவு ஓகே தான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷனாக நீங்கள் எடுத்துட்டீங்க. பட் அது ரொம்ப கசப்பான முடிவுன்னு அப்போ உங்களுக்கு தெரியல. ஆனால் இப்போ நிறைய வந்து ஃபீல் பண்ணுறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தவங்களோட எமோஷனை இன்னொருத்தவங்க வந்து சரியாக புரிஞ்சுக்கிறாம விலகி இருந்திருக்கீங்க. 2 பேருமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சிகளை பூட்டி வச்சுட்ருக்கீங்க. நான் ஃபீல் பண்ணுறது அவங்களுக்கு தெரிஞ்சா ஃபீல் பண்ணுவாங்களோ, நான் வந்து ஏதாவது ஸ்டெப் எடுத்தால் அது வந்து ராங் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதிகமாக நினச்சிட்ருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்த நீங்கள் சேர்ந்து இருந்த நேரத்தை விட ரொம்ப மன அழுத்தம் தான் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இப்போ அந்த ரீடிங் வந்து நிறைய பேர் பார்ப்பீங்க. அதில் வந்து அந்த சேர்ந்திருந்த தருணங்களில் ஹாப்பினஸ் எந்த அளவுக்கு இருந்ததோ
அதே மாதிரி எல்லா ரிலேஷன்ஷிப்லேயுமே இது இருக்கும். ஹாப்பினஸும் இருக்கும், ப்ரெஷரு, கஷ்டங்களும் இருக்கும். பட் எல்லாமே ஒரு சில ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஈக்குவலாக இருக்கும்போது அது ஈக்குவலாக பேலன்ஸ் ஆயிரும். ஒரு சில ரிலேஷன்ஷிப்பில் இந்த லவ் அதிகமாகி இந்த ப்ரெஷர் கம்மியாக இருக்கும்போதும் அது நல்லா ஸ்மூத் ஆகும். பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, உங்களுடைய எமோஷன்ஸ் அந்த லவ்வையும் தாண்டி ஏதோ ஒரு இடத்துல இந்த சொசைட்டினாலேயோ இல்லை நீங்களே தவறாக புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்னாலவோ இல்லை அந்த பர்சன் கிட்ட நீங்கள் வச்ச எக்ஸ்பெக்டேஷன் உடஞ்சனாலவோ உங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த லவ் அப்படின்றது கம்மியாகி இந்த மன அழுத்தம் அப்படின்றது அதிகமாகிடுச்சு. அதுவும் இந்த பிரிவுக்கு வந்து காரணமாக இருக்குது. அந்த மன அழுத்தம் வந்து பயங்கரமாக உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய ட்ராமாவை உங்களுக்குள்ளே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. அதை எப்படி அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, உங்களுடைய ஃபினான்ஸ் அளவுலையும் சரி, உங்கள் ஹெல்த் அளவுலையும் சரி, நிறைய பேர் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகிருப்பீங்க. நாட் ஓன்லி இந்த ரிலேஷன்ஷிப் இவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு மட்டும் இல்லாமல், ஏதோ ஒரு பணத்தளவில் இழப்பு, உடல் அளவில் ஏதோ ஒரு ஆரோக்கிய குறைபாடு, இதெல்லாம் நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க. ஆமாவா அப்படின்னுட்டுன்னு கீழே கமெண்ட்ஸில் வந்து ட்ராப் பண்ணுங்க. ஸ்பெல்ஸும் நான் இனிமேல் தரேன் உங்களுக்கு ரீயூனியன் நடக்கிறதுக்காக, ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ நம்மளுடைய சேனல் இன்ஸ்டா பேஜை வந்து நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த பர்சன் உங்களை நினச்சி வருந்துறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், அஃப்கோர்ஸ் அந்த பர்சன் வந்து உங்களை நினச்சி ரொம்பவே வருந்துறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வந்து இருக்குது. அண்ட் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குப்பா அப்படின்ற மாதிரி, அந்த மரியாதை நான் இழந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டிங்கும் அவங்கக்கிட்ட இருக்குது. எமோஷன்ஸை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன அப்படின்றத யோசிச்சுட்ருக்காங்க. ஆமாம், இவ கூட பிரிஞ்சிருக்கிறதுக்கு எனக்கு கஷ்டம்தான், இவன் கூட எனக்கு பிரிஞ்சிருக்கிறதுக்கு கஷ்டம்தான். ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் எனக்கு என்ன கிடைக்குது, இந்த ரிலேஷன்ஷிப் இல்லாட்டினா என் லைஃப்பில் என்ன லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கால்குலேட்டிவ் மைண்டாக அந்த பர்சன் வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதை நம்ம சீரியஸாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். இது ரொம்ப ஹார்டான ஒரு விஷயம். பிகாஸ் நீங்கள் ஒரு பியூரான லவ் கொடுத்துட்டு ரொம்ப ஒரு எமோஷனல் பாண்டிங் ஏற்படுத்திட்டு அந்த சோல் வந்து அப்படி நினைக்குது அப்படின்னும் போது நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாது. பட் நம்ம இது ஒரு உண்மையான விஷயம், இதை நம்ம கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் எல்லாத்தையும் நீங்கள் நினச்சா மாற்ற முடியும். உங்களோட லைஃபாக உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எப்படி லைஃப் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட கொடுப்பாங்க. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியான லைஃப்பை ஒரு பர்சன் கூட லீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த அளவுக்கு மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன், என் ஹெல்த் இந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் நினச்சாதான், நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால் தான் அந்த மாதிரி ஒரு லைஃப்பை பிரபஞ்சம் உங்கள் கையில் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நிறைய ஈர்ப்பு விதி பயிற்சிகள் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து யார்கிட்டையும் போய் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி உங்களால் வந்து ஒரு வகுப்பை வந்து எடுக்க முடியல அப்படின்னா, இந்த யூடியூப்பில் பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்களையாவது கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட் நமக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். கன்சிஸ்டன்சி மட்டும் மேட்ரு கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவான வைப்ரேஷனில் இருக்கீங்க, எந்த அளவுக்கு இந்த யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு உங்களுடைய காதலை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரி, நம்ம யூனிவர்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதோ அதே மாதிரி உங்களுடைய அன்பு ரொம்ப பவர்ஃபுல்லானது. உங்களுடைய அன்பு உண்மையாக வச்சு நீங்கள் அந்த பர்சன் உங்களுக்கு வேணும், நீங்கள் இந்த பர்சன் என்கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும்னு நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணும்போது எக்ஸாக்ட் டிட்டோ அது உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ரொம்ப தீவிரமாக இந்த பர்சனுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, ரீயூனியனுக்கு ட்ரை பண்ணுறீங்க. எனக்கு ஒரு பர்சனல் கைடன்ஸ் வேணும், நான் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பட் எனக்கு ஒரு பர்சனல் கைடன்ஸ் இருந்தால் நான் கண்டிப்பாக அந்த பர்சனை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக எங்கள் கூட வாட்ஸ்அப்பில் கனெக்ட் ஆக முடியும். நாட் ஒன்லி ரிலேஷன்ஷிப், நீங்கள் மணி மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆர் ஹோ ஓப்பன் போன வச்சு உங்கள் லைஃப்பை வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஹோ ஓப்பன் போனோம் அட்வான்ஸ் ப்ளஸ் இஎஃப்டி இதெல்லாம் நாங்கள் வந்து கற்றுத்தரோம். அதனால் உங்களுடைய லைஃப்பில் மணி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, ரிலேஷன்ஷிப் அட்ராக்ஷன் எல்லாமே ஹோ ஓப்பன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது பர்சனல் டேரோ ட்ரீடிங் எடுத்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் ஆர் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை டச் பண்ணி நீங்கள் எங்கள் கூட வந்து இணைஞ்சிக்கலாம். ஸோ இந்த பர்சன் வந்து ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்காங்க. பட் இந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காமல் ஜஸ்ட் அப்படியே நின்றுருக்காங்க. பிகாஸ் நமக்கு இந்த சேரியட் வந்து ரிவர்ஸில் வந்துருக்கு. ஜஸ்ட் மூவ் ஆகி போக வேண்டிய ஒரு வெஹிக்கிள், அந்த ஹார்ஸ் பவர் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸ்டக் ஆகி அப்படியே நின்றுருக்கு அந்த பர்சன். பிகாஸ் அவங்க வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்லேயும் இருக்காங்க. வெளிப்படையாக அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு அவங்களோட ஈகோ வந்து தடுக்குது. கொஞ்சம் ஈகோவாக இருக்காங்க, நான் போய் எதுக்கு பேசணும், அவங்களாம் வந்து பேசட்டும் அப்படின்ற மாதிரி அந்த ஈகோவும் இங்கே வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கு. அவங்க தன்னுடைய ஜாப், தன்னோட மணி அண்ட் தன்னுடைய ஃபேமிலி அப்படின்ற ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து அதில் இருக்கு. உங்களை மிஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட உண்மையான அன்பு, மதிப்பு ஓரளவுக்கு இப்போ ப்ரெசண்ட் வந்து தெரிய தொடங்கியிருக்கு.
நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான சோலை மிஸ் பண்ணிட்டோமோ, அவங்க நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க, எவ்வளோ எமோஷனல் பாண்டிங் அந்த பர்சன் வந்து கொடுத்துருந்தாங்க, அதை நம்ம இப்போ மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு அந்த வேல்யூ வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒன்று இருக்கும்போது அதோட வேல்யூ புரியாது, அது மிஸ் ஆகும்போது தான் புரியும் அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி உங்கள் வேல்யூ வந்து ரீசன்ட் டேஸில் வந்து அந்த பர்சனுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கு. எந்த ஒரு ஃபாஸ்டான டெசிஷனும் எடுத்துடாமல் சிச்சுவேஷன்ஸ் எதுவும் நமக்காக மாறுமா அப்படின்னு சொல்லி கவனிச்சுட்டு இருக்காங்க. லைக் ஏதோ ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகி நம்ம கூட பேசுவாங்களா, ஏதோ ஒரு லைக் ஒரு ஃபங்க்ஷன் அதில் மீட் பண்ணுற மாதிரியோ, ஒரு ஆஃபீஸ் விஷயமா நம்ம கூட பேசுகிற மாதிரியோ, ஏதாவது அந்த மாதிரி சான்சஸ் இருக்குமா அவங்க கூட பேசுகிறதுக்கு அப்படின்னும் பார்த்துட்ருக்காங்க. இந்த ரீயூனியன் பாசிபிலிட்டி இந்த ஸ்பிரிட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு வந்து தெரியுது. பிகாஸ் வந்து கிங் ஆஃப் சோர்ட் நமக்கு இருக்குது, ப்ளஸ் வந்து சேரியாட் ரிவர்ஸ், 10 ஆஃப் கப் ரிவர்ஸ், ஏஸ் ஆஃப் கப் ரிவர்ஸ்ட். கப் அப்படின்றது வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுறது. ஸோ நமக்கு இவ்வளோ கார்ட்ஸ் வந்து ரிவர்ஸில் வந்தது, வித் கிங் ஆஃப் சோர்ட் கூட வந்தது பார்த்தோம் அப்படின்னா ரீயூனியனுக்கு வந்து கொஞ்சம் பாசிபிலிட்டி வந்து கம்மியாக தான் இருக்குது. பட் 2 பேரில் யார் முதல்ல இறங்கி வந்து பேசுறது அப்படின்ற கொஞ்சம் போட்டி நடந்துகிட்ருக்கு. அஃப்கோர்ஸ் நீங்களும் நான் போய் ஏன் பேசணும் அப்படின்ற தாட் உங்களுக்குள்ளேயே கொஞ்சம் கோபம் இருக்குது அந்த பர்சனால். ஸோ நோ கான்டாக்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் தான் நமக்கு அதிகமாக இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் இந்த நோ கான்டாக்டில் நீங்கள் 2 பேருமே உங்கள் லைஃப்பில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்சம் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆவீங்க. இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப் நோ கான்டாக்ட் நீடிக்க போகுது அப்படின்றனால சம்டைம்ஸ்க்கு அப்புறம் பழைய அந்த காயங்கள் இல்லாமல் ஹீலாகி 2 பேருக்குள்ளுமே ஒரு மெச்சூரிட்டி வரும். ஸோ அந்த சூழ்நிலையில் தான் வந்துட்டு நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. எப்போ மெச்சூர்ட் ஆகும் நம்ம அந்த ஈகோ இதெல்லாம் உடஞ்சி இதுதான் லைஃப் அப்படின்னு நம்ம கற்றுக்கும் போது நமக்கு வந்து ஒரு முதிர்ச்சி ஏற்படும்ல. அந்த மெச்சூரிட்டி எப்போ உங்கள் 2 பேருக்கும் வருதோ அப்போ தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரீயூனியன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் அகெயின் சேர்ந்தாலும் சேராட்டியும் 2 பேருக்கு இடையிலையும் ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ஒரு கிளியரான ஒரு ஒரு பாதை வந்து உங்களுக்கு 2 பேருக்குமே கிடைக்கும். இது சேர்றதுக்கு முன்னாடியும் கிடைக்கலாம், அது சேர்ந்ததுக்கு அப்புறமாகவும் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். உங்கள் மீது நீங்கள் வந்து அதிகமாக கவனம் செலுத்துங்க. பிகாஸ் நமக்கு 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்காங்க. அவங்கள பற்றியே யோசிச்சுட்டு இருக்காமல் உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், உங்களுடைய ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கட்டாயப்படுத்தி எந்த ஒரு டெசிஷனுக்கும் நீங்கள் வந்து முன்னோக்கி போகாமல் நீங்களும் வந்து காலம் கொஞ்சம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளோவில் போகிறதுக்கு வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு கொஞ்சம் வந்து காமாக இருக்கும் பொழுது அந்த கோபம்லாம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்க கோபம்லாம் விலகி நீங்கள் வந்து இந்த ரீயூனியன் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து நிறைய சான்சஸ் வந்து ஏற்படுத்தலாம். ஸோ இல்லை எனக்கு இன்னும் கோபம் இருக்குது பட் ரீயூனியனும் ஆகிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் டு ஓப்பன் பண்ணணும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ரேயர். அது சாங்காகவும் நம்மளுடைய சேனலில் இருக்குது. அண்ட் ஓப்பன் பண்ண எப்படி பண்ணுறதுன்ற டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனும் நம்மளுடைய சேனலில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் எங்கேயுமே நம்மளுடைய யூடியூப்பில் வந்து நான் பார்த்துருக்க மாட்டீங்க. லைக் 5th ஃப்ரேஸ் என்ன இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதும் நீங்கள் வந்து அந்த பர்சன் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இவ்வளோ இருக்கக்கூடிய கேப்பாக கொஞ்சம் இவ்வளோவா அவங்களால வந்து கம்மி பண்ண முடியும். இல்லை ப்ராப்பராக ஸ்ட்ரிக்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் இந்த பர்சனை கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் ஒரு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி மேனிஃபெஸ்டேஷன்.